அங்கம்மாள் ஒரு அருமையான படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வரும்போது ஒரு திருப்தி ஏற்படும்ல, அந்த மாதிரி ஒரு படம். கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் மாதிரி கொடுத்துருந்தா கூட அது எப்படி பிடிச்சிருந்தாலும் அது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. படத்தில் எல்லாமே நல்லா இருந்தது. எதையுமே நம்ம பெருசாக ஃப்ளாவாக குறையாக பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா இருந்தது. அது எப்படி பார்க்குறவங்களுக்கு ஜாக்கெட் தானே போட்டு போனால் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அவங்களும் போடாமல் இருக்க மாட்டாங்க, போடுவாங்க. ஆனால் போடாததுக்கு முன்னாடி அவங்க எப்படி அவங்கள உணர்றாங்களோ, போட்டதுக்கப்புறம் அப்படி உணர்றாங்கன்ற ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த எமோஷன்ஸ் ப்ளே ஆகிறது தான் அந்த படமே. அவங்க அவ்வளோ வருஷம் அந்த குடும்பத்துக்காக பண்ணுறதெல்லாம் தாண்டி அவங்க யாருக்காக பண்ணாங்களோ அவங்களே புரிஞ்சிக்காமல் இருக்கிற ஒரு விஷயம். அவங்கள எந்த விதத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கான அந்த ஸ்பேஸை கொடுக்காத ஒரு விஷயம். அதெல்லாம் அவங்களை எவ்வளோ பாதிக்குதுன்றது தான் படம். ஸோ அது பேசிக்காக கான்செப்ட் ஜாக்கெட்டு தான்னாலும் அதை தாண்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் தான் அந்த படமே. ஆமாம், நம்ம எமோஷனலாக சில பேருக்கு படம் பார்க்க பிடிக்கும். அவங்களுக்கான கனெக்ட் உள்ள அந்த படம். ரெண்டாவது இந்த கிராமத்து வாழ்வியல் உள்ளவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்கும். மோரோவர் இந்த ஆர்ட் மூவி லவர்ஸாக படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் இந்த யதார்த்தமான திரைப்படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்கும். ரொம்ப லைவ் சவுண்ட் ஆக்சுவலி அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு படம் பார்க்குற எஃபெக்டை தாண்டி, உங்களுக்கு அந்த தியேட்டருக்குள்ளே இருக்கிற எஃபெக்டை தாண்டி ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். சவுண்ட் மிக்சிங் பின்னிட்டாங்க. ரொம்ப அந்த லைவ் சவுண்டுன்றனால உங்களுக்கு தியேட்டரில் இருக்கிறப்பவே நீங்கள் அந்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அங்கம்மாள் என்ன கன்வே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாக்கும் ஒரு பையனுக்குமான ஒரு அன்பை வெளிக்காட்டுறது, அவங்களோட ஒரு நெருக்கத்தை எப்படி இது பண்ணுறது, அதுவும் இல்லாமல் ஒரு பெண்களுக்கான படம்னு சொல்லலாம். இது ஒரு உடை, அதை எப்படி சொல்ல, இப்போ உடைன்றது வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அது பெண்களுக்கு சுதந்திரம் அப்படின்ற மாதிரி இதில் கான்செப்ட் இருக்கும். இன்னொன்று பெண்களுக்கு அந்த மார்பகம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது பால் கொடுக்கறதா இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கறதா இருக்கட்டும், ஹஸ்பண்டோட கனெக்ட் ஆகுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு அது ஃபீலிங்ஸு. ஸோ இந்த படம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். கனெக்ட் ஆகுறதுன்னு பார்த்தா பாசம் தாங்க, வேறு எதுவும் இல்லை. எங்கள் பாட்டி எப்படி சொல்கிறேன், எங்கள் பாட்டி இப்படி நான் பார்த்ததில்ல. ஆனால் நாங்கள் ஊரில் போய் படம் பண்ணும்போது எல்லாருமே முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருந்தாங்க ஆக்சுவலாக அந்த ஊரில். அது இன்னும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு நான் வில்லேஜ் கிடையாது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். நான் இந்த படத்தில் ஃபீடிங் மதராக பண்ணியிருப்பேன். ப்ளஸ் வினோத் சார் பொண்ணாக பண்ணியிருப்பேன். ஃபீடிங் மதர்னு பண்ணும்போது எனக்கு அது ஹாப்பி தான். பட் என் சீன் கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபீடிங் பண்ணுற சீன் கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா நம்ம சென்னையில் அதாவது தமிழ்நாட்டில் அது ஏசினா பார்க்கப்படுது. ஆனால் அது ஏசினா பார்க்கப்படுறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்குறதுன்றது எப்படி ஏசினா ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு இந்த படத்தில் நடித்ததுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் தேட்டரில் போயிட்டு கண்டிப்பாக படத்தை பாருங்கள்.